ஆனந்தி வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. கூடவே இருந்த குணவதி வந்து இப்போ என்ன பண்ணுறது ஆனந்தி, எப்படியாவது வந்து அவனை பற்றி கண்டுபிடிக்கணுமே, இப்போ என்ன பண்ணுறது, இங்கே வந்து நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படின்னு குணவதி சொல்கிறாங்க. ஆனந்தி சொல்கிறாங்க, எப்படி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிற குணா, கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்குது. என்ன சொல்கிற ஆனந்தி, எனக்கு ஒரு விஷயம் புரியுது. சின்ன வயசுலேயே அவனுக்கு பாதிப்பு இருக்கிறதால தான் அவன் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறான். அதனால் வந்து எனக்கு என்ன வேணாலும் ஆபத்து ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டா போதும். அப்புறம் அவனை கண்டிப்பாக வந்து என் கூட இருக்க முடியாது, அவனுக்கு எப்படியாவது டைவர்ஸ் எனக்கும் அவனுக்கு கொடுத்துருவாங்க. சரி, அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இவன் எப்பாவது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து விஷயத்துலேருந்து விடுபட, ஏன்னா அவனுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமானால் கண்டிப்பாக இந்த மாதிரி விடுபடுறதுக்கு ஏதாவது டாக்டர் கண்டிப்பாக போய் பார்ப்பான்ல. ஆமாம், அதுதான் நானும் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போது அந்த டாக்டர் எங்கே நீ இப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு குணவே சொன்னோன்னே, எனக்கு ஒரு விஷயம் இப்போ புரியுது. இவன் அப்பப்போ ஃபோனில் வந்து ஒரு டாக்டர்கிட்ட பேசுவான், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்பாயின்மெண்ட்டுக்காக போவான். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அங்கே போவான். அந்த டாக்டர் யாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் நான் அப்படின்னோடனே, சரி அந்த அந்த டாக்டர் யார், எப்படியும் அந்த டாக்டர் வந்து மனசு சம்மந்தப்பட்ட டாக்டராக தான் இருப்பார். அதனால் அவன் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு தான் போவான். அந்த இடம் கூட எனக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி மனசு சம்மந்தப்பட்ட டாக்டர் யார் இருக்காரு கேட்டால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும்ல அப்படின்னோடனே, சரி இதுவும் நல்ல ஐடியா தான். சரி, இப்போ நம்ம அங்கே போய் ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அப்போ வந்து அந்த டாக்டரை பற்றி அந்த ஏரியாவில் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ இந்த டாக்டரோட கிளினிக் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போய்ட்டு அந்த டாக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இல்லை மேடம் ரொம்ப பிஸி, அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. ப்ளீஸ்ங்க, நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், தயவு செய்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவங்க முடிஞ்சால் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. கடைசியாக ரொம்ப நேரம் ஆனந்தி வந்து வெயிட் பண்ணுறாங்க. கடைசியாக அவங்கள பார்த்துடுறாங்க. பார்த்துட்டோன்னே, இந்த மாதிரி இவர் வந்து உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் இல்லைங்க பாருங்கள், எங்ககிட்ட பேஷண்ட்டாக வரவங்க யாரோட வந்து விஷயத்தையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் வெளியே, அதுதான் எங்களோட ரூல்ஸ், நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். முதல்ல வீரபத்ரன் என்னை எப்படிலாம் வந்து கொடுமைப்படுத்தியிருக்கான்ற விஷயத்தை முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆனந்தி எல்லா விஷயத்தையும் நடந்த கல்யாணம் ஆனது வந்து இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள், யாரையா வச்சு இணைச்சி பேசுகிறது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வீரபத்ரனுக்கு இந்த மாதிரி அப்பப்போ ப்ராப்ளம்ஸ் வரும், அவரோட மைண்ட் வந்து ரொம்ப வந்து ரிலாக்ஸ் இல்லைனா இங்கே வந்து சொல்வார், ஆனால் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து கஷ்டப்படுத்துகிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து இவ்வளோ அளவு பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே, சரி இதுக்கு நான் என்ன உதவி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க, ப்ளீஸ் மேடம், வீரபத்ரனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் அவர் இப்படிலாம் என்னை கொடுமைப்படுத்தியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து சொல்ல முடியுமா மேடம், இங்கே பாருங்கள், அப்படிலாம் ஒரு பேஷண்ட் பற்றி நான் பேசக்கூடாதுங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க மேடம், ப்ளீஸ் மேடம், உங்களை கெஞ்சி கேட்குறேன் மேடம் சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க ஆனந்தி. ப்ளீஸ் மேடம், உங்களை கெஞ்சி கேட்குறேன், இப்போ ஒரு வேளை நீங்கள் சொல்லலை, இந்த விஷயத்தை நான் நிரூபிக்கலைன்னா அவ்வளோதான் மேடம், காலம் ஃபுல்லாக அவனோட சித்திரவதை என்னால் அனுபவிக்க முடியாது மேடம், நீங்களே சொல்லுங்கள், ஒரு பொண்ணாக இவ்வளோ சித்திரவதை எப்படி மேடம் அனுபவிக்க முடியும், அதுக்கப்புறம் சொல்ல முடியாதுங்க. ஒரு வேளை ஆனந்தியை அவன் வேறு ஏதாவது கூட பண்ணலாம்ல, ஏன்னா அந்தளவு வந்து அழுத்தம் அவன் மனசில் இருக்கு இல்லையா, ஏன்னா ஆனந்தி அவ்வளோ கோவப்படுத்தியிருக்கா அவனை அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு, மேடம் அவனை பற்றின ரிப்போர்ட்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா மேடம், காப்பி ப்ளீஸ் மேடம், நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறேன், நீங்கள் முடிஞ்சால் வந்து சாட்சி சொல்ல முடியுமா மேடம் அப்படின்னு. சரி ஓகே, நான் சாட்சி சொல்ல முடியுமான்னு தெரியல, ஆனால் நான் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறேன், ஆனால் ஒரு விஷயம், நான் இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஆனால் நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும் தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்ஸையும் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சரிடி, இதை வச்சு கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து விடுதலை வாங்க முடியுமா, ட்ரை பண்ணி பார்ப்போம், அந்த மேடம் வருவாங்களான்னு தெரியல, நம்ம கூப்பிட்ருக்கோம், பார்ப்போம் அந்த மேடம் வருவாங்களான்னு சொல்லிட்டு, இதை வச்சு தான் எப்படியாவது கோர்ட்டில் இவங்ககிட்டேருந்து விடுதலை வாங்கணும், அப்படி இல்லைன்னா வேறு மாதிரி பேசி தான் விடுதலை வாங்கணும், வேறு வழியே கிடையாது, ஏதாவது ஒன்று பண்ணி தான் அவங்ககிட்ட விடுதலை வாங்கியே தீரணும், இல்லைன்னா நான் நரக வேதனை அனுபவிக்க முடியாதுல்ல, அவனுக்கு இருக்க பிரச்சனை இல்லை, ஏன் மேலே எடுத்து வந்து காட்டினா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஆமாம் ஆனந்தி, கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. என்னம்மா ஆனந்தி, எங்கேயோ வெளியே போயிட்டு இருந்தீங்களே, எல்லா காரியமும் நல்லபடி நடந்ததா அப்படின்னு. இல்லைப்பா, எதுவும் கிடைக்கல, என்னம்மா நீ இப்படி சொல்கிற, உடனே வந்து குணபதி வந்து அப்படியே வந்து சொல்ல வராங்க. உடனே வந்து ஆனந்தி வந்து தடுத்துடுறாங்க. அப்பா எதுவுமே கிடைக்கல, அவனை பற்றி எல்லாம் நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க, எங்களுக்கே ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வீரபத்ரன் வந்து விட்டு கேட்டுட்ருக்காரு. எனக்கு தெரியும் எதுவும் கிடைக்காதுன்னு, நாளைக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.